ഒരിക്കൽ ഫിലിപ്പോസ് നഥനയേലിന്റെ അടുക്കൽ പറയുകയാ, നത്താനുവേലിടത്തിൽ இப்படி சொல்லுகிறார், നമ്മൾ കാണാൻ ആഗ്രഹിച്ച മശിക വന്നു, നാം കാണ வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்த மேசியா வந்து விட்டார். യഹൂദന്മാരെല്ലാം മശികയ്ക്ക് വേണ്ടിയിട്ടാ കാത്തിരുന്നത്. யூதர்கள் எல்லாம் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். Praise the Lord. ஹalleluya. ഉടനെ ഫിലിപ്പോസ് നഥനയേലിനോട് പറയുകയാ, உடனே பிலிப்பு நாத்தான்வேலிடத்தில் இப்படி சொல்லுகிறார், നഥനയേലേ, நாத்தான்வேலே, നമ്മൾ കാത്തിരുന്ന മശിക, நாம் காத்திருந்ததான அந்த மேசியா ജോസഫിന്റെയും മറിയയുടെ വീട്ടിൽ, யோசேப்பினுடைய மரியாளுடைய வீட்டிலே ഒരു തച്ചൻ കൊച്ചനായി ജനിച്ചിട്ടുണ്ട്. ஒரு தச்சன் பிள்ளையாய் பிறந்திருக்கிறார். അവന്റെ പേര് നസ്രേനായ യേശു എന്നാണ്. அவர் பேருதான் நசரேயனாகிய இயேசு. നഥനയേൽ ഫിലിപ്പോസിനോട് ചോദിച്ചു, நாத்தான்வேல் பிலிப்பினிடத்தில் கேட்டார், നസ്രത്തിൽ പോയ വല്ല നന്മയും കിട്ടും? நாசரேத்துக்கு போனா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா? ഫിലിപ്പോസ് പറഞ്ഞു, பிலிப்பு சொன்னார், വന്ന് കാണുക, வந்து பார், come and see. வந்து பார். Praise the Lord. ஹalleluya. ഫിലിപ്പോസിന്റെ വിളി അനുസരിച്ച് பிலிப்புவின் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து നഥനയേൽ വന്നു. நாத்தான்வேல் வந்தான். നഥനയേലിനെ കണ്ട ഉടനെ യേശു പ്രവചിക്കാൻ തുടങ്ങി. நாத்தான்வேலை பார்த்த உடனே இயேசு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். അവന്റെ ടൈറ്റിൽ ആമേൻ യേശു പറഞ്ഞു, அவனுடையதானே அந்த தலைப்பை இயேசு சொன்னார், നീ യഹൂദനാണ്, நீ யூதன் என்று, നീ ഇസ്രായേലിനാണ്. நீ இஸ்ரவேலன். ഉടനെ നഥനയേൽ യേശുവിനോട് ചോദിച്ചു, உடனே நாத்தான்வேல் இயேசுவிடத்தில் கேட்டான், നിനക്കെങ്ങനെ അറിയാം? உமக்கு எப்படி என்னை குறித்து യേശു தெரியும்? പറഞ്ഞു. இயேசு சொன்னார். ഉടനെ നഥനയേൽ ചിന്തിച്ചു, உடனே நாத்தான்வேல் நினைத்தான், ചിലപ്പോ ഫിലിപ്പോസ് പറഞ്ഞു കൊടുത്തിട്ടായിരിക്കാം യേശു ഈ പ്രവചനം പറയുന്നത്. ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு பிலிப்பு சொல்லி கொடுத்து அவர் சொல்லுகிறதா இருக்கலாம் என்று நினைத்தான். ഉടനെ യേശു പറഞ്ഞു, உடனே இயேசு சொன்னார், ഫിലിപ്പോസിന് പോലും അറിഞ്ഞുകൂടാത്ത കാര്യം യേശു പറയുക, பிலிப்புவுக்கே தெரியாத காரியத்தை இயேசு சொல்லுகிறார். നീ അത്തിയുടെ ചുവട്ടിലിരിക്കുമ്പോൾ, நீ அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்கும் பொழுது, നീ ഏത് അവസ്ഥയിലാണ് അത്തിയുടെ ചുവട്ടിലിരുന്നോ, எந்த சூழ்நிலையிலே அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தாயோ, ഏത് പ്രയാസത്തോടെ നീ അത്തിയുടെ ചുവട്ടിലിരുന്നോ, எந்த கஷ்டத்திலே நீ அந்த அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தாயோ, അപ്പോൾ മുതൽ എനിക്ക് നിന്നെ അറിയാം. அப்பொழுதிலிருந்தே உன்னை குறித்து எனக்கு தெரியும். ഉടനെ നഥനയേൽ, உடனே நாத்தான்வேல், ഹല്ലേലൂയ, ஹalleluya, നസ്രേനായ യേശു എന്നല്ല പറഞ്ഞത്, நாசரேயனாகிய இயேசுவே என்று சொல்லவில்லை, ദാവീദിന്റെ പുത്രൻ എന്നല്ല പറഞ്ഞത്, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடவில்லை, യു ആർ കിങ്, நீ ராஜா என்று சொன்னார். യു ആർ കിങ്. நீ ராஜா. വിശ്വസിക്കുന്നവർ ഇന്ന് രാത്രി കരങ്ങളെ അടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க இந்த இரவிலே கைகளை தட்டி சொல்லுவோம், രാജാവ് ഇന്ന് രാത്രി വന്നിട്ടുണ്ട്. ராஜா இந்த இரவிலே இங்கே வந்திருக்கிறார். നിന്റെ ദൈവം ലൂസിഫർ അല്ല, உங்கள் தேவன் லூசிபர் அல்ல, സകല പരാജയങ്ങളെ ജയമാക്കി തീർക്കുന്ന எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றக்கூடிய യേശു എന്ന രാജാവ്, இயேசு என்ற ராஜா ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഈ ലോകത്തിൽ ഒരേ ഒരു രാജാവേ ഉള്ളൂ. இந்த உலகத்திலே ஒரே ஒரு ராஜா தான் இருக்கிறார். അത് அவர்தான் ഞാൻ പ്രസംഗിക്കുന്ന യേശു. நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு. Praise the Lord. ஹalleluya. ഇന്ത്യ ഒരുപാട് രാജാക്കന്മാരെ കണ്ടിട്ടുണ്ട്. இந்திய தேசம் அநேக ராஜாக்களை கண்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. പ്രൈസ് ഗോഡ്. ஹalleluya. ടിപ്പു സുൽത്താൻ രാജാവിനെ ഹല്ലേലൂയ ഇന്ത്യ കണ്ടിട്ടുണ്ട്. திப்பு சுல்தான் என்று சொல்லப்படுகிற ராஜாவை இந்திய தேசம் பார்த்திருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പഴശ്ശി രാജാവിനെ കണ്ടിട്ടുണ്ട്. ஆமென். பரிசிய ராஜாவை കേട്ടിട്ടുണ്ട്. கேட்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ഒരുപാട് രാജാക്കന്മാരെ, തമിഴ്നാട്ടിൽ ഒരുപാട് രാജാക്കന്മാർ, ഏതൊക്കെ രാജാക്കന്മാരെ? ஆமென். தமிழ்நாட்டில் அநேக ராஜாக்கள் இருந்தார்கள். சோழன், சேரன். വീരപാണ്ഡ്യ കട്ടപ്പൊമ്മൻ എന്ന രാജാവ് തിരുനെൽവേലിയിലുണ്ടായിരുന്നു. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லப்படுகிற ராஜா திருநெல்வேலியில் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വേലിത്തമ്പി ദളവ എന്ന് പറഞ്ഞൊരു രാജാവ് കേരളത്തിലുണ്ടായിരുന്നു. ஆமென். வேலித்தம்பி என்று சொல்லப்படுகிறதான ராஜா கேரள தேசத்தில் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരുപാട് രാജാക്കന്മാർ ഇന്ത്യയിലുണ്ടായിരുന്നു. அநேக ராஜாக்கள் இந்திய தேசத்தில் உண்டாயிருந்தார்கள். വേൾഡ് ലെവലിൽ എടുത്തു നോക്കിയാൽ உலகளவிலே நாம் எடுத்து பார்ப்போமானால் ഹിറ്റ്ലർ ഒരു രാജാവായിരുന്നു. ஹிட்லர் ஒரு ராஜாவாயிருந்தான். നെപ്പോളിയൻ ഒരു രാജത്വം ഉണ്ടായിരുന്നു. நெப்போலியனுக்கு ஒரு ராஜரிகம் உண்டாயிருந்தது. അലക്സാണ്ടർ ഒരു രാജാവായിരുന്നു. அலெக்சாண்டர் ராஜாவாயிருந்தான். ഡൊമിനീഷ്യൻ ഒരു രാജാവായിരുന്നു. டொமினிஷியன் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவாயிருந்தான். ഇവരൊന്നും റിയൽ രാജാവല്ല. இவர்கள் எல்லாரும் ஒரு உண்மையான ராஜாவை அல்ல. വൈ? ஏன்? എന്തുകൊണ്ടാണ് ഇവരൊന്നും റിയൽ കിങ് എന്ന് പറയാൻ പറ്റാത്തത്? ஏன் இவர்களை உண்மையாகவே ராஜா என்று சொல்ல முடியாது? அவர்கள் எல்லோரும் ഫറവോൻ ഉൾപ്പെടെയുള്ള സകല രാജാക്കന്മാരും, பார்வோன் வரையிலும் எல்லா ராஜாக்களும், ഹെരോദ രാജാവും, ஏரோது ராஜாவும், പീലാത്തോസും, பிலாத்துவும்,
ഫറവോനും பார்வோனும் നെപ്പോളിയനും நெப்போலியனும் അലക്സാണ്ടറും அலெக்சாண்டரும் ഹിറ്റ്ലറും ஹிட்லரும் വേലിത്തമ്പിയും வேலித்தம்பியும் പഴശ്ശിയും பழசியும் വീരപാണ്ഡ്യ കട്ടപ്പൊമ്മ രാജാവും வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜாவும் ഇന്ന് കല്ലറയ്ക്കകത്താണ്. இன்றைக்கும் கல்லறைக்குள்ளே தான் ഈ இருக்கிறார்கள். ലോകം കൊടുത്ത കല്ലറ അവർ സ്വീകരിച്ചു. இந்த உலகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். എന്നാൽ ஆனால் ഇസ്രായേലിൽ ഒരു രാജാവ് ഉണ്ടായിരുന്നു. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். ആ രാജാവിന് அந்த ராஜாவை അരിമത്തിക്കാരനായ അരിമത്തിക്കാരനായ ജോസഫ് ഒരു കല്ലറയെ കൊടുത്തു. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு ஒரு கல்லறையை கொடுத்தார். ആ കല്ലറ அந்த கல்லறை ജോസഫിന്റെ കയ്യിൽ തന്നെ யோசேப்பின் கையிலேயே തിരിച്ചു കൊടുത്തിട്ട് திரும்ப கொடுத்துவிட்டு ഉയർത്തെഴുന്നേറ്റ ഒരുവനുണ്ട്. உயிர் தெழுந்த ஒருவர் இருக்கிறார். He is the real hero. அவரே சரியான உண்மையான நாயகன். He is the real king. அவர்தான் உண்மையான ராஜா. He is the king of king. அவரே ராஜாதி ராஜா. Jesus only king. இயேசுவே ராஜாதி ராஜா. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி. അയ്യോ രാജാവിനെ ഇങ്ങനെ കൈയടിച്ചാ പോരാ. ஐயோ ராஜாவுக்கு இப்படிதான் கை தட்டணுமா? இது போதாது. നല്ല ശബ്ദത്തോടെ കൈയടിച്ചു പറ. நல்ல உரத்த சத்தமாய் கை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഈ ലോകത്തിന് ഒരേ ഒരു രാജാവേ ഉള്ളൂ. இந்த உலகத்திலே ஒரே ஒரு ராஜாதான். യേശു മാത്രം രാജാവ്. அவர் மட்டுமே, இயேசு கிறிஸ்து மட்டுமே ராஜா. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். കരമടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ.